மழைக்காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா, மழமேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா. குருமா ரெடி ஆயிட்டு போலையே, தேங்காவை மட்டும் அரைச்சி ஊத்திரி இறக்கி வைப்போம். எம்மா குட் மார்னிங். குட் மார்னிங் டீ. பா போய் பல்ல தேய். பல்லெல்லாம் தேய்ச்சிட்டேம்மா. ஐ அரிசி என்ன டேஸ்டா இருக்கு. ஏட்டி அரிசி அள்ளி திங்காத, சோகம் வச்சிரும். எம்மா ஊற வச்ச அரிசி டேஸ்டா இருக்குமா? அரிசியை திங்க கூடாது, உடம்புல ரத்தம் இல்லாம போயிரும். ஏற்கனவே ஈக்குச்சி மாதிரி தான் இருக்க. எம்மா அவளும் ஈக்குச்சி ஈக்குச்சின்னு கூப்பிடுறா, நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? போமா. ஓ நல்லது தானே சொல்ற. சொல்ல சொல்ல கேட்காத பாரு. ஏட்டி இப்படி அரிசியை கிடந்து அள்ளி தின்னா கண்ணம்னா டொக்கு விழுந்து அசிங்கமா ஆயிருவட்டி. எம்மா அப்படியாம்மா? உண்மைக்குமா சொல்ற? ஆமா மக்களே, 2 கணமும் டொக்கு விழுந்து சீக்கிரமே வயசானவ மாதிரி ஆயிருவேன். எம்மாடி நான் இனிமே திங்கவே மாட்டேன். இனி என் கண்ணு முன்னாடி அரிசியை ஊற வைக்காதமா. சொன்ன எங்க கேட்க, உடம்புல இருக்க ரத்தம் அவ்வளவு உறிஞ்சிரும் இப்படி தின்னுட்டு கிடந்தனா. எம்மா நல்ல வேலை, அவ வாயாலேயே சொல்லிட்டா, இனி திங்க மாட்டான். ஏ சோனி பைப்ல தண்ணி வருதான்னு பாத்துட்டு வா. சரி எல்லாத்தையும் என்கிட்டயே சொல்லு, அவ என்னத்துக்கு தான் இந்த வீட்டுல இருக்காளோ. ஒரு வேலை சொன்ன இந்த பிள்ளைகளுக்கு என்ன கோவம் வருது. ஏட்டி அக்கா என்ன காலையில எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு கிளம்பிட்டு போல? ஆமா இன்னைக்குதான் காலேஜ் கிடையாது, எங்க போவதுக்கு? இவள்கிட்ட சொல்லலாமா வேணாமா? சோனிமா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட மாட்டியே? எம்மா என்னமோ பெரிய மேட்டரா வச்சிருக்கான்னு நினைக்கேன். எப்படியாரும் அந்த விஷயத்தை இவள்கிட்ட இருந்து கறந்துடணும். ஏக்கா சொல்ல மாட்டேன், என்னைய நம்பி சொல்லு. ஓ மொகர கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவளா தெரியலையே. சொல்லுட்டி அக்கா, உன் மேல சத்தியமா சொல்ல மாட்டேன். என் மேலதான் நீ ஒன்னும் சத்தியம் பண்ண வேண்டாம். எதுக்கு நான் சீக்கிரமா மண்டையை போடுறதுக்கா? அப்பனா சொல்லுடி. நான் அம்மைக்கிட்ட இன்னைக்கு காலேஜ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படத்துக்கு போறோம் டி. அட்ட பாவி, சரியான ஆளுடி நீ. உனக்கு எவ்வளவு தைரியம். கொஞ்சம் கூட அம்மாக்கும் அப்பாக்கும் பயமே இல்ல. கிறுக்கி கத்தாதடி, நீயே கத்தி போட்டு கொடுத்துற போலயே. சரியான ஆளுதான் குண்டம்மா, என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போட்டி. அப்பதான் நான் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லாம இருப்பேன். ஏட்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன், நீ எதுக்காங்க? அவளும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாள் ஓட்டி. உன்னை இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். யோ ஆத்தா என்ன பெரிய வேலையெல்லாம் பாக்கா. நான் பெத்த மக்களே என்னம்மா பண்றீங்க? ஏட்டி அப்பா வரவோ வாயை மூடிட்டு இரு. எப்பா? என்ன சுவாணி உனக்கு இன்னைக்கு காலேஜ் கிடையாதா? எனக்கு இன்னைக்கு லீவு தான்ப்பா. அபிமா அப்பா பர்ஸ்ல ஒரு 500 ரூபா வச்சிருந்தேன், பாத்தியா? எம்மாடி எடுத்தது அப்பா பாத்துருக்குமோ? ஒருவேளை என் பேக்ல செக் பண்ணிருக்குமோ? எப்ப நான் ஒண்ணு பாக்கலையே, எனக்கு தெரியாதுப்பா. நீ அம்மா கிட்ட கேளு. சுவாணி தங்கம் நீ எதுவும் பாத்தியா? இல்லையப்பா நான் பாக்கல. ஏட்டி அம்புஜோ. ஏட்டி அக்கா எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. எதுக்கிட்டு ஏனைய பார்த்து முடிக்க? நான் ஒண்ணு எடுக்கல. ஏட்டி நீ பொய் தான் சொல்லுவேன்னு நினைச்சேன், இப்ப திருட கூட ஆரம்பிச்சிட்டியா? எம்மாடி வீட்டுக்குள்ளேயே ஒரு திருடி இருக்கா. ஈக்குச்சி கத்தாதடி கிறுக்கி நாயே. அப்ப உண்மையை சொல்லு, நீ தானே எடுத்த? ஆமாடி, டிக்கெட் எடுக்க வேணும்ல, அதான் காசு எடுத்தேன். ப்ளீஸ் டி சொல்லிடாத. எனக்கு காசு கிடைக்கல சேர்த்து அப்பா கிட்ட வச்சிருவேன். இது ஒன்றும் நானே வச்சுக்கிற மாட்டேன் டி. ஓ நீ திருடிட்டு உனக்கு கிடைக்கல அப்பா பாக்கெட்ல நீ வச்சிருவ, அதை நாங்க நம்பணும். சோனிமா திருடிட்டேன் சொல்லாத சோனிமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சும்மாவே படபடன்னு இருக்குது எனக்கு. எம்மா வயலடி உனக்கு படபடன்னு இருக்கா? பண்ணக்கூடாது திருட்டு வேலை அவ்வளவும் பண்ணிட்டு எப்படி சொல்றா? சோனிமா கத்தாதடி, நீ என் தங்கச்சி தானே, உன்கிட்ட சொன்னா நீ சமாளிச்சிருவேன் தாண்டி உன்கிட்ட உண்மையை சொல்றேன். இது வரைக்கும் உன்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா சோனிமா? அக்கா உனக்கு எவ்வளவு உண்மையா இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு எனக்கு. நீ ஏன் இப்படி என்னைய காட்டி கொடுக்கலாமாட்டி? அமைதியா பேசிட்டி, அப்பா காதுல விழுந்தா என்ன நினைப்பாவோ? சரிதான் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஏதாவது வாங்கித்தா, அதுல எனக்கு பங்கு வேணும். உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன் டி. வரையில பப்ஸு, உனக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லு, போன் அடி. உனக்கு என்ன நீ என்ன கேட்க வாங்கி தரேன். யோ அத்தா எனக்கு பயமா இருக்கு. இவ பண்றதெல்லாம் பார்த்தா 500 ரூபா எவ்வளோ பெரிய ரூபா திருடிட்டு போறா. திருடிட்டேன்னு சொல்லாதட்டி, அதுக்கு அர்த்தம் வேற. நான் அப்பா கிட்ட இருந்தானே எடுத்தேன், எனக்கு உரிமை இல்லையா? என் உண்டியில உடைப்பேன் பாரு, அப்ப அப்பா கிட்ட துட்ட திருப்பி கொடுத்துருவேன் சோனிமா.
எனக்கெல்லாம் தெரியாதுமா, அது உன் பாடு. என்கிட்டலாம் எதுவுமே சொல்லாத, நான் தெரியாத மாதிரியே இருந்துக்குவேன். ஏட்டி என்ன கிளம்பிட்டியா? டிஃபன் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. இவன் எனக்கு வாயில கைய வச்சுக்கிட்டு உட்காந்துக்கா. ஏ சுவாணி, மறுபடியும் அரிசி எழுதி தின்னியே என்ன? எம்மா அரிசியெல்லாம் திங்கல. பாத்துக்க. அதானே பார்த்தேன். எம்மா சரிம்மா, நான் போயிட்டு வரேன், பாய். சீக்கிரம் வந்துடுவேம்மா. இன்னைக்கு பாதி நேரம் தான் காலேஜ் ஆட்டி. ஆமாம்மா, பாதி நேரம் தான் போவோம். நான் சீக்கிரம் வந்துடுவேன், போயிட்டு வரேம்மா. என் பிள்ளை பாவம், சனிக்கிழமையுமா காலேஜ் வைப்பாளுவோம், லீவு விட வேண்டியதானே. இந்த பிள்ளைக்கு லீவ் விட்டுருக்கா, இவளுக்கு மட்டும் வச்சிருக்காவோ. அது என்ன நினைக்கும்? பாம்போல போகுது. பாம்போல போறாளா? நீ எனக்கு சோப்பாவே கதின்னு உட்காந்துருக்க. தண்ணி வந்துட்டா என்னன்னு பார்க்க சொன்னோம்ல, போய் பார்த்துட்டு வா. சரிம்மா, போறேன், கத்தாத. ஏ அப்பா, எவ்வளோ பெரிய கம்பெனி. அப்போ இன்க்ரிமெண்ட்டும் நல்லா கிடைக்கும். பரவாயில்ல, சுமாராக தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கான்னு பார்ப்போம், வாடி. துளசி, டைம் ஆக ஆக தாண்டி கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது, வடவடன்னு வருது. ஏய் கூலா இருடி, பயப்படாத. நம்மள என்ன கொலையா பண்ண போறாங்க? ஜஸ்ட் இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கோம். உனக்கு என்ன தெரியுதோ அதுக்கு ஆன்சர் பண்ணு, போதும். ஓகேவா? சரி. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. எக்ஸ்ட்ரா நீயா ஏதாவது பேசிகிட்டு இருக்காத. ஓகே. பயப்படாதடி, சில். இவ்வளோ நேரம் பயம் இல்லடி, ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப பயமாக இருக்கு. யாரோ வர்றாங்க. காருண்யா யாரு? நான் தான் சார். உள்ள போங்க. போச்சு போச்சு, ஃபர்ஸ்டே என்னையவ கூப்பிடுவாங்க. ஐயோ, ஆல் தி பெஸ்ட் காரு. உனக்கும் ஆல் தி பெஸ்ட். கடவுளே ப்ளீஸ், எங்கள் 2 பேருக்கும் வேலை கிடைக்கணும். இது என்னோட ட்ரீம் ஜாப். ப்ளீஸ், இந்த ஜாப் கிடைச்சா என்னோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஓரளவுக்கு சரியாயிரும். ப்ளீஸ்ப்பா கடவுளே, எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ். இவங்களா? வாங்க, சிட் டவுன். ஃபைல் கொடுங்க. இவங்க பஸ்ல துளசி கூட வந்தவங்க தானே? இந்த பொண்ணு கூட தானே துளசியும் வந்தா? இந்த பொண்ணு இங்கே இன்டர்வியூ வந்திருக்குன்னா கண்டிப்பா துளசியும் வந்திருக்கணும். வாட்ஸ் யுவர் நேம்? காருண்யா. ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, குட். இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்க? நோ சார், ஐ எம் ஃப்ரெஷர். ஓ, ஓகே. வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? ஐ எம் குயிக் லேர்னர் அண்ட் a great team player. வாட்ஸ் யுவர் வீக்னஸ்? I concentrate on one thing at a time. Why should we hire you? If you hire me, it will be great platform to showcase my skill. The goal I set, I sure to complete them within stipulated time. ஓகே, வெளியில வெயிட் பண்ணுங்க. சார், ஃபைல்? ஃபைல் இங்கே இருக்கட்டும். ஓகே சார், தேங்க்யூ. அசோ, நெக்ஸ்ட் யாரு? துளசி கூப்பிடவா? யா, கூப்பிடுங்க. ஐயோ, இன்டர்வியூ எனக்கா இல்லை மற்றவங்களுக்கா? நான் தானே இன்டர்வியூ எடுக்கிறேன். எனக்கு ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ் எஸ், வாங்க வாங்க. பாஸ் எதுக்கு எந்திரிச்சு நிக்கிறாரு? எஸ், சிட் டவுன். ஐயோ, இவனா? இவன் தான் இந்த கம்பெனில பாஸா? சுத்தம். என்னடி துளசி, நம்ம கண்ட கனவெல்லாம் இப்படி பாலா போகுதே. அசோ, நீங்க வெளியில இருக்கிறவங்க ஃபைல் எல்லாம் செக் பண்ணுங்க. ஓகே சார். ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் மறந்துருச்சு. ஆண்டவா, என்னைய காப்பாத்து. துளசி, எனி ப்ராப்ளம்? நோ சார். அப்ப எதுக்கு நின்றுட்டே இருக்கீங்க? சிட் டவுன். ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் நீங்க. குட். தேங்க்யூ சார். பதட்டத்தில் என்ன கேட்கறதுனே தெரியலையே. நான் எதுவும் உளறிடக்கூடாது. ஓகே துளசி, செல்ஃப் இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். My name is Tulasi. I am from Tirunelveli. I have completed my bachelor degree from GC College, Silar. My strengths are I am self-motivating person and I have strong communication skill also. My short-term goal is to get a job in a reputed company and long-term goal is to achieve a good position like yours, where I can build my career and help the organization too. I am quick learner and believe in learning from my past mistake and experience. Thank you. வெரி குட். துளசி, தப்பா எடுத்துக்கலனா பர்சனலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? நான் நினைச்சது சரியா போச்சு. ஆரம்பிச்சிட்டான். தனியா வந்து மாட்டிக்கிட்டேன் இவங்கிட்ட. என்ன துளசி திங்க் பண்றீங்க?
இங்கே கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா வெளியில் போய் பேசலாம். நான் ஜாப் தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ் ஜாப் பற்றி மட்டும் பேசுங்க. ஒர்க் சம்மந்தமாக எதுனாலும் இங்கேயே வச்சு பேசுங்க ப்ளீஸ். இல்லை துளசி, ஜாப் சம்மந்தமாக இல்லை, பர்சனலாக பேசணும். உங்களுக்கு ஓகேனா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? எஸ். தேங்க்ஸ்மா. இங்கே பாருங்க, இந்த வாமா போமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் நீங்கள் பேச வேண்டாம். என்ன சொல்ல வந்தீங்களோ அதை மட்டும் டேரெக்டாக சொல்லுங்க, நான் கிளம்பணும். ஓகே ஓகே துளசி. ஆமாம், எதுக்கு தேங்க்ஸ்? நான் பேச கூப்பிட்ட உடனே என்னையும் மதிச்சு வந்ததுக்கு. டக்குனு விஷயத்த சொல்லுங்க. ஓகே ஓகே கூல், நான் சொல்கிறேன். ஐயோ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பேசுவீங்களா மாட்டீங்களா? பேசணும்னு கூப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன், வயசு 29 ஆகுது. குட் ஃபேமிலி, குட் ஜாப், நல்ல சேலரி. ஓகே ஓகே, ஸ்ட்ரைட்டாக நான் மேட்டருக்கே வந்துடுறேன். உங்களை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ துளசி. ஃபர்ஸ்ட் டைம் அந்த கார் ஆக்சிடென்ட்ல தான் உங்களை பார்த்தேன். அப்பவே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களை டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன் துளசி, பயந்துடாதீங்க. உங்களுக்காக எவ்வளோ நாள்னாலும் காத்திருப்பேன். என்ன நீங்க விட்டா பேசிட்டே போறீங்க? நீங்க வேற நான் வேற. எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாது. துளசி என்ன செட் ஆகாது? என்ன சொல்றீங்க? எதுவுமே செட் ஆகாது வருண், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அதான் என்னன்னு கேக்குறேன். ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காச்சும் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ். சொன்னாதானே எனக்கும் தெரியும். உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே செட் ஆகாது வருண். ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே குட் ஃபேமிலி, பட் எனக்கு எந்த ஃபேமிலியும் இல்லை. என் வீட்டில் நானும் என் தங்கச்சியும் தான். ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியமான தூணே ஃபேமிலி தான். அது என்கிட்ட இல்லை வருண். ப்ளீஸ் என்னை ஆள விடுங்க. எனக்கு இருக்க ப்ராப்ளம் நினைச்சாலே எனக்கு இதெல்லாம் தோணாது. துளசி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உன்னை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு யாருமே இல்லைன்னு தெரியும். பட் உனக்கு நான் எல்லாமாவும் இருப்பேன். நான் இருக்கேன். நான் உனக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டா இருக்கேன். உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத துளசி, நான் இருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எப்படிங்க? நாம இன்னும் பழக கூட இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி லவ் வரும்? ஒரு பொண்ணோட விருப்பு வெறுப்பு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றீங்க. சாரி துளசி, உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒன்னு புரிஞ்சுக்கோ துளசி, காதல் இப்படிதான் சொல்லணும்னு யாரும் சொல்றது இல்லை. எப்படி சொல்லணும்னு தோணுதோ அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் எத்தனையோ பேரு தான் லவ் பண்ற விஷயத்த வெளியில சொல்லாம கூட போயிருக்காங்க. பழகாம எப்படி லவ் பண்றதுன்னு கேக்குறீங்க. எங்க பழகி பார்த்து லவ் பண்றவங்க ஒரு பையனை நீங்க காட்டுங்க பாப்போம். உண்மையை சொல்லணும்னா என் லைஃப்ல எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே தோணுனது இல்லை. ஆனா உங்களை பார்த்ததும் எனக்கு தோணுச்சு துளசி. எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சு. என் காதலை எனக்குள்ளேயே வச்சுக்கவும் முடியாம வெளியிலயும் சொல்ல முடியாம ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டேன் துளசி. எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு வாய்ப்பும் கிடைச்சது. அதனால சொல்லிட்டேன். தயவு செய்து உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா மன்னிச்சிருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பசங்க இருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு உங்களை உண்மையா லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களை விட எனக்கு மனசு இல்லை. உங்களை தாண்டி போக எனக்கு விருப்பம் இல்லை துளசி. இருந்தாலும் நான் போறேன். உங்க முடிவை எதிர்பார்த்து காத்திருப்பேன். அட பாவிகளா, விட்டா இவங்க நாள் முழுக்க பேசுவாங்க போலயே. இந்த மொட்டை வெயில நின்று அப்படி என்னதான் பேசுவாங்களோ. இவங்களுக்கு காவலுக்கு வேற என்னை நிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. கால கொடுமடா சாமி. அடியே துளசி, வெயில் தாங்க முடியலடி, சட்டை புட்டுன்னு பேசிட்டு வா. போற போக்க பார்த்தா இப்பவே அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் தாலியை கட்டிடுவாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் நீங்க புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து காண நம்ம சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.